நீங்க வந்து இப்படி சீரியஸா முகத்தை வச்சுலாம் தயவுசெய்து ஒரு பெரிய டாக் ஷோலாம் நினைக்காதீங்க. இது வந்து நான் பேசுறதுலாம் கிடையாது. நான் விட்டா பேசினே இருப்பேன், நான் அரசியல்வாதி மாதிரி. இதுல நான் என் கூட இப்போ நான் வந்து பாஸ்கின்னு சொன்னவங்க பிரீஃபா சொல்லிடுறேன் கிரிக்கெட் பத்தி. கிரிக்கெட் ஆக்சுவலா ஃபாஸ்ட் பவுலர் ஆரம்பிச்சு, அப்புறம் ஆஃப் ஸ்பின்னரா மாறினேன், அப்புறம் லெக் ஸ்பின்னரா மாறினேன். அது கூகுள் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. யாரோ சொன்னாங்க நான் லெக் ஸ்பின்னரா மாறினேன். அப்புறம் ஒரு 158 விக்கெட்ஸ் ஒரு சீசன்ல எடுத்துட்டு 1979-80 எடுத்துட்டு லெக் ஸ்பின்ல கிட்டத்தட்ட இந்தியா லெவல் வந்துட்டேன். ரவி சாஸ்திரி, மனோஜ் பிரபாகர், கிருஷ் ஸ்ரீகாந்த் அண்ட் அசாருதீன் எல்லாரையும் ஆடிட்டு சவுத் ஜோன் ஆடணும் வின் பண்ணிட்டோம். விசி டிராஃபி 80ல ஒரு 2 monthsக்குள்ள பார்க்குறேன் போலிங் போயிடுச்சு. கையிலேருந்து பால் போனதுக்கு முன்னாடி அதுவே போகுது பால் நான் போட்டு முன்னாடி. அதில் என்ன இப்போத்தி இவ்வளோலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்தியாக்காரங்க. நான் இந்தியாவில் ஆடினேன், அதுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் லெக் ஸ்பின் போய் அப்புறம் மீடியம் பேஸ் போட்டு அது த்ரோ கூப்பிட்டு ஆரம்பிச்சு கிரிக்கெட் போய் அப்புறம் பேட்டிங்கில் 6 அடிக்க ஆரம்பிச்சு ருயின் ஆகி போச்சு ஒரு 2 வருஷத்துல கிரிக்கெட். அதுக்கப்புறம் ஒரு திடீர் அவேக்கனிங்ல வந்து மீடியாவில் வந்து ஆனந்தவர்களில் ஜோக் எழுத ஆரம்பிச்சு, அப்புறம் ஆர்ஜே, டிவி, அப்புறம் ஆக்டிங்கு, ட்ராமா எழுதுறது, மாடலிங்கு, கிரிக்கெட் கமெண்ட்ரி, மோட்டிவேஷன் த்ரூ ஹியூமர், அப்புறம் ஜோக்ஸ் எழுதுறது, ஆர்டிகல்ஸ், கிராஸ் வேர்டுன்னு சொல்லி ஒரு 15 ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 18,500 ஷோஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ரேடியோ, டிவி, யூடியூப்ல. இதெல்லாம் என்ன பற்றி அண்ட் இந்த ஷோவில் வந்து இப்போ எல்லாமே T20ன்றது அன்எக்ஸ்பெக்டடாக என்னென்னமோ நடக்குது இல்லையா? அதுதான் இந்த ஷோவே, நம்ம ஷோவே அதுதான். இதுல யார் பேசுறது, ஃப்ளோ சார்ட், ஆங்கரு, பாலா ஹோஸ்டா நான் ஹோஸ்ட் கிடையாது. யார் வேணா பேசலாம். கோஸ்ட் கூட வந்துட்டு நீங்க உள்ள. பாலா யாருன்னா இப்போ நீங்க 5 இயர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே as good as live. ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன நடந்தது? சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிரிக்கெட் தான் நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு பேசிக்கா தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிலாம் பேசுவாங்க. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், நியூட்டன்ஸ் தேர்ட் லா கிரிக்கெட்ல பேசினா புரியாது. ஒரே ஐடியா கச்சா மூச்சான்னு இன்னொருத்தர திட்டினாலும் புரியாது. ஸோ மிட்வே ட்ரா பண்ணிட்டு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஹியூமர்ஸாக ஒரு ஷோ பண்ணுறது தான் கலர் கண்ணாடியில் ஆர்னு பாலம் நானும் பண்ணுறோம். அவரும் இபி ஜாயினிங் மீ. இப்போ இந்த மேட்சஸ் பற்றி என்ன நடக்க போகுது, இந்தியாவுக்கு என்ன சான்ஸ், இதெல்லாம் பேசுறதுக்கு. இன்னொரு அஃப்கோர்ஸ் நம்ம ஆனர் பண்ண போகிறவங்க கிரிக்கெட்டர் ஸ்டாப் ராவ் வந்து ஃபென்டாஸ்டிக் கோச், கிரேட் அஃபிஷியல் ஆஃப் TNCA. இங்கே இருக்கிற அரசு வந்து டாப் கிளாஸ் கிரிக்கெட்டர் அண்ட் விக்கெட் கீப்பர். இங்கே அரசு இங்கே இருக்கிறவங்க விவியன் ரிச்சர்ட்ஸ் தான் கூடுவார். அவர் தமிழோட கீப்பராக இருந்திருக்காரு. பியாண்ட் ஆல் தட் 2 அம்பையர்ஸ் இருக்காங்க. யாருன்னு கேட்டா சிவகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் சிவகுமார் 2 அம்பையர் இருக்காங்க. அவங்க டிசைட் பண்ணி அவங்க அவுட் கொடுத்தா டிஆர்எஸ்ஏ கிடையாது. அவங்க 6 கொடுத்தா 6, அவுட் கொடுத்தா அவுட். ஸோ தேர் ஆல்வேஸ் ஆன் த ப்ரோல். புதுசா என்ன பண்ணலாம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம டனிஷ்லன்னு. ஸோ அவங்களுக்கு நிறைய ஷோஸ் பண்ணிருந்தாலும் ஒரு இன்ட்ராக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5-7 minutes கிரிக்கெட்ல நடக்கிற காமெடிலாம் சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் இன்டராக்டிவ் செஷனுக்கு. கிரிக்கெட்ல நாங்கள் ஆடிந்த காலத்திலேயே ஒரு கோச் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுவார், எல்லாமே அவருக்கு தான் தெரிவிடுவார். ஆனா எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணாரு. என்னன்னா ரொம்ப சிம்பிள்மா கிரிக்கெட், அவுட் ஆகிற பால் பார்த்து ஆடிடுவார். அது எங்களுக்கு யாருக்குமே தெரியல, எந்த பால் எதுவும் தெரியாது. எப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க இது அவுட் ஆகிற பால்னு. அவுட் ஆகிற பால் நீ பார்த்து ஆட்டு போகணும் அப்படின்னு. அதே மாதிரி எங்க ஏரியால எல்லாருமே கிரிக்கெட் பாருங்க. T20 வந்துச்சு இல்ல, சங்கீதா ஹோட்டல் தான் போவோம் பிரேக்ஃபாஸ்ட். அங்க போறதுக்கே பயமா இருக்கும். ஏன் தெரியுமா, இந்த மேட்ச் ஆரம்பிச்சிச்சு, CSK மேட்ச் ஆரம்பிச்சிச்சுன்னா பின்னால இருந்து ஒரு 4 பேர் முதல் அடிப்பாங்க. வீட்டுக்கு போக சொல்ல என்ன ஆறானு தெரியுது. யாரை போக சொல்லணும், ஹோட்டல்ல இருக்கிறவங்களையா இல்ல பிளேயர்ஸ் என்ன தெரியாது. இந்தியா தோத்துச்சான், CSK தோத்துச்சான், நான் ஆடுறாங்க. போன பண்ணி என்ன சரி போ, எனக்கு தெரியாது சார், டிவி வழியா இப்படி மாற்ற முடியும் மேட்சை. ஸோ எல்லாம் என்ன கேட்பாங்க. பட் அதில் ஒரு த்ரில். ஏன்னா நான் ஜென்ரலா T30 நாங்கள் ஆரம்பிச்சு இண்டோ ட்ராஃபி, காமராஜ் ட்ராஃபி, வெங்கடேஸ்வரா கப்ல 30 overs. அதில் லாஸ்ட் ஓவர் போடணும், லாஸ்ட் ஓவர் ஆடணும்ன்ற ஒரு டென்ஷன் எனக்கு வந்துனே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச் சவுத் ஜோன் ஆடும்போது ஸ்ரீகாந்த் கேப்டன் விசி ட்ராஃபி ஃபைனல்ஸ் நார்த் ஜோனோட வெஸ்ட் ஜோனோட ஒரு மேட்ச்ல 120 for 1 அவங்க. அசாருதீன், ஹர்ஷத் அயூப், நானு, ஸ்ரீகாந்த் எல்லாம் ஒரே டீம். அந்த டீம்ல ரவி சாஸ்திரி 120 for 1 விக்கெட்டே போடு. எங்கடா வந்தான் மச்சான், என்ன போடான்னு தெரியாது எனக்கு. 2 மாதா உள்ள அவன் எடியில அந்த மாதிரிலாம் எடுக்க. என்னடா நீ காமெடி பண்ற, அப்படிலாம் யாரும் விக்கெட் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு கேட்கவே கேட்காது. இல்லை ரவி சாஸ்திரி அண்டர்-19 கேப்டன் பண்ணிருக்கான், நல்ல பிளேயர், மண்ணாங்கட்டி பிளேயர். உங்க ஊர்லயே மண்ணாங்கட்டி ஆடுவான். அவன் தமிழ் தெரியும் போது முறைச்சு பிடிச்சு பாடுறான். கட்சியில் என்னாச்சு, அந்த இன்னொரு அவன் கூட ஒரு பேட்ஸ்மேன் ஆடினான். இவன் ஸ்லிப்ல போய் நான் லெக் ஸ்பின் தூக்கி போடுவேன். இல்லை நானும் ஃபர்ஸ்ட் ஒரு பால் ஃபாஸ்ட் பால் மாதிரி போடுவேன். ஸோ என்ன பண்ண ஆக்ஷன்ல இப்படி வரும்போது இவன் ஸ்லிப்ல இருந்துட்டு இப்படி குதிச்சுன்னு எனக்கு சரி படம் திரும்பி போயிட்டேன். அவன் திருப்பி வந்து என்ன பண்ண ஃபாஸ்ட் ஒன் போட்டு அந்த பேட்ஸ்மேன் எடுத்தான் பேட்டு ஸ்பின்னர் நினைச்சு அடி எகிரிண்டு ஸ்டம்பு போச்சா ஓடி வந்து கட்டி பிடிச்சி இதுதான் மௌன இதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 ஓவரில் மேட்ச் பண்ணிடுச்சு. 6 விக்கெட் எடுத்தேன். கட்சி பேட்ஸ்மேன் யாருன்னா நான் ரவி சாஸ்திரி பால்ல பேட்டிங் ஆடும்போது பேட்ல போட்டு போச்சு காட்மி. அவங்க அவுட் பேட் கேட்டாலும் அவுட் கொடுத்துட்டாங்க. நான் உடனே ஸ்ரீகாந்த் போய் சொன்னேன், மச்சி நான் நாட் அவுட்ரா, என்ன அநியாயமா அவுட் கொடுத்துட்டாங்க. ஒன்றே வரல
அப்படியே பெரிய டீமை காப்பாற்றிட போற பெரிய புட்டிங்க நீ அப்படின்னா சரி விட்டு வேற எதுவுமே பேச முடியாது. அந்த லாஸ்ட் பேட்ஸ்மேன் சரி ஓடி வந்தான், மச்சி நீ ரியல் ஆம்பளன்னா இவனை நீ விக்கெட் எடு, நான் உனக்கு ரூம்ல 3-in-1 கசாட்டா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னா. சரி திருப்பி அதே மாதிரி டம்முன்னு பாஸ்வேர்ட் போட்டேன். அவன் பேட்டை தூக்கலாம் டங்குன்னு போச்சு ஸ்டம்ப். ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி பவுண்டரி எழுதி தூக்கி போனான் சிக்கா. ஸோ இந்த கூட ஆடும்போது இல்லை லைஃப்ல பாசிட்டிவிட்டின்றது நமக்கு கேப்டனுக்கு நம்ம மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப. தோனி பார்த்தீங்கன்னா முதல்ல 14வது ஓவர் உள்ள வந்தாருன்னா ஆடுறது பரதநாட்டியம் மாதிரி இருக்கும். அக்சர் பட்டேல் மாதிரி ஒருத்தர் ஆடி இருப்பார். நம்ம எல்லாம் கேட்டு என்னடா ஆடுறது என்னடா காலியா மேட்ச் நினைப்பீங்க. 20வது ஓவர் அதே அக்சர் பட்டேல் வராருன்னு வச்சுக்கோங்களேன், 7 6 போகும் 6 பால்ல, ஊரை விட்டு வெளில போகும். அதுதான் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதுக்கு தான் தோனியை பார்க்கறதுன்னு சொல்றேன் எப்பவுமே. இப்போ எல்லாரும் போட்டு ப்ரெஷர் பண்றாங்க, நீ இதை பண்ணு அதை பண்ணு. ப்ரெஷர் பண்ணும்போது நம்ம எப்படி ஆடுறோம், ப்ரெஷர் இல்லாதவங்க கிரிக்கெட் எப்படி ஆடுறோம். நீ பார்த்தீங்கன்னா 3 சர்மா தியரி இருக்கு. சேட்டன் சர்மா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜோகிந்தர் சர்மா ஒரு தியரி, அதுக்கப்புறம் மோஹித் சர்மா. இந்த மோஹித் சர்மா சேட்டன் சர்மா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். 86ல இந்தியா வாஸ் பாகிஸ்தான் மேட்ச் ஃபைனல்ஸ். சேட்டன் சர்மா 49th ஓவர் போடுறதா 50th ஓவர் போடுறதாலும் பெரிய கூட்டம் நின்று ஓடு. கபில் தேவ் எல்லாம் அசாதெல்லாம் பேசுறாங்க. என்ன பண்ண, கபில் போட்டு பிரமாதமா போட்டார் 49th ஓவர். 50th ஓவர் இவர்கிட்ட கொடுத்தாங்க சேட்டன் சர்மாட்ட. கடைசி பால் 4 ரன் தான் வந்தது. மொத்த பேரும் சுத்தினாங்க, நீ என்ன பண்ணு, காலை பார்த்து போடு, நீ மூஞ்சிக்கு நேரம் போடு, நீ போடவே போடாத, ஹோட்டலுக்கு போயிடு அப்படின்னு 4 நாள் கட்டி. அவர் வந்தார், எல்லாத்துக்கும் தலையாட்டு நேரம் ஒரு ஃபுல் டாஸ் போட ஜாவத் நபின்னாரு 6 போயிடுச்சிங்க. இருட்டு பவர் கட் இந்தியாவுக்கே, அந்த அந்த மறக்கவே மாட்டான் லைஃப்ல. அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சு, இந்த மோஹித் சர்மான்னு ஒரு போலர், சிஎஸ்கே வர்சஸ் என்ன டீம் அது, குஜராத் ஜிடி. அவர் முதல் 3 பால் நல்லா போட்டாரு. எல்லாரும் தண்ணியில எடுத்து வந்தாங்க, பார்த்து ஜாகிரதை, லெஃப்ட் ஹேண்டரு ஒரு மாதிரியா போடு, நம்ம தான் அப்படின்னு ஓடி வந்து 2 பால் போட்டார். ஒரு 4 ஒரு 6 மேட்ச் போச்சு. 2 சர்மா கவுத்தாங்க. ஜோகிந்தர் சர்மான்னு ஒருத்தர் 2007 வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ், தோனி கேப்டன். அவர் எப்படின்னா போலிங் போட்டு அவர் போயிடுவார். நீங்க போய் சொல்லணும், இந்த பால் உங்களை 4 அடிச்சாங்க சார். அவர் பார்க்கவே மாட்டார் என்ன ஆகுது. அவர்கிட்ட கடைசி ஓவரை கொடுத்தாரு தோனி. கொடுத்துட்டு உனக்கு என்ன தோணுதோ நீ போடுன்ட்டு அவர் ஓடி வந்து கடைசி பால் மிஸ்பா ஓவரில் காட்சி போட்டார் பாருங்க. ஜோகிந்தர் வந்துட்டார், பால் வரவே இல்லை. அவர் பேட்ஸ்மேன் இப்படி இப்படி பண்ணிட்டார், வரவே இல்லை பால். அது கில்லி மாதிரி கிண்டி கொடுத்து பின்னாடி ஷார்ட் ஃபைன் லெக்ல நம்ம ஸ்ரீசாந்த் இல்ல, ஒரு கையில உயிரையும் ஒரு கையில பாலையும் பிடிச்சி எல்லாரும் கை தட்டி அந்த கப்பில் அடிச்சோம். ஸோ இது இவ்வளோ டென்ஷனான கேமு. பார்க்கும் போதே நமக்கு இவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு ஆடுறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஆனால் நம்ம ஏரியாவில் எல்லாத்தையும் 2 செகண்ட்ல மச்சான் அவனுக்கு கண்டு இல்லைடா. தோனிக்கெல்லாம் முட்டி அவருக்கு மச்சான், அவர் வரத்துக்கு முன்னாடியே முட்டி பின்னாடி இருக்குது, அவர் தான் வர எல்லாம் முடிச்சிடுவாங்க. ஒருத்தன் எங்கள் ரிக்ஷாக்காரங்களாம் பேசியிருப்பான், ஆட்டோ ரிக்ஷா தான் மாசே. இந்த வெஸ்ட் இண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீ பிறகு சொல்லவே 4 அடி பண்ணுங்க போகுது, எல்லாம் 7 அடிக்கிறானுங்க, இன்னும் ஆயிட்டு. ஆமாம்மா கரெக்டு. ஆனால் சரியான ஃபேஸ் அட்டாக் வேணுமா. நான் சொன்னேன் அது ஃபேஸ் அட்டாக் இல்லைம்மா, ஃபேஸ் அட்டாக். நான் பார்க்குறேன் நீ கிரிக்கெட் மூஞ்சிக்கு நேரம் போடுறானுங்க, அது ஃபேஸ் அட்டாக். மாறி நேரம் போட்டால் ஹார்ட் அட்டாக் அங்கே. இதெல்லாம் நீ டிவியில் வச்சுக்கோ. இது சர்வசாதாரணமாக இருக்கிறதுலாம். அப்புறம் எங்கள் குரூப்பில் வந்து